ஓம் நம சிவாய. ஓம் நமோ நாரத நாராயணாய நமகா. நாம் இப்பொழுது பார்க்கின்றது, கேட்கப் போகின்றது என்னவென்றால் அபிஜித் நட்சத்திரம். அபிஜித் நட்சத்திரம் என்று உத்திராட நட்சத்திரத்தினுடைய முடிவான 12வது நிமிடம் வரை 12 நிமிடமும், திருவோண நட்சத்திரத்தில் இருக்கின்ற முதல் 12 நிமிடமும் கூடிய நல்ல அற்புதமான தெய்வீக சக்திகளை கொண்ட நேரமே அபிஜித் நேரம், அபிஜித் நட்சத்திரம் என்று சொல்வார்கள். இதில் பிறந்தவர்கள் பல இருக்கின்றார்கள். நாளைக்கு எதிர்காலத்திலே ஜாதகம் எடுக்கப் போகின்றேன், என் குழந்தைக்கு ஜாதக பொருத்தம் அப்பொழுதுதான் பார்க்கப் போகின்றேன் என்று சிலர் பேசுவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். கண்டிப்பாக அபிஜித் நட்சத்திரத்திற்கு எந்த நட்சத்திரமும் ஜாதகத்தில் பொருத்தம் பார்க்க முடியாது என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். உதாரணமாக, அதே அபிஜித் நட்சத்திரத்தில் பிறந்து இருந்தால் மட்டும் எந்த விதமான கணிப்புகளும் இல்லாமல் பார்க்க முடியும். வயது வித்தியாசம் இருக்கலாமே தவிர அபிஜித் நட்சத்திரத்திற்கு வேறு எந்த நட்சத்திரத்துடன் பொருத்தம் பார்ப்பதற்கான வழிவகைகள் இந்த பூலோகத்தில் இதுவரை கொடுக்கப்படவில்லை. மேலும் இந்த அபிஜித் நட்சத்திரம் பற்றிய விளக்கங்களை இந்த பூ உலகத்திற்கு எடுத்துரைக்கும் மகரிஷிகள் யார் என்று பார்த்தால், ஸ்ரீ அத்ரி மகரிஷி, ஸ்ரீ அகிர்புத்தினி மகரிஷி, ஸ்ரீ குண்டலினி மகரிஷி, ஸ்ரீ சாரமா மாமுனிவர். என்ன சொல்வார்கள்? வழக்கத்திலே சாரமா முனிவர் என்று சொல்வார்கள். இவர்கள் நீண்ட நெடும் தமம் அதனுடைய பயனாக ஸ்ரீ ஆயுர் தேவியின் திருக்கரங்களில் கரபீடம் பெற்று பொழிந்து கொண்டிருப்பதால் ஸ்ரீ ஆயுர் தேவி வழிபாடும் அபிஜித் நட்சத்திர அபிவிருத்திக்கு, சக்திக்கு மேலும் மேலும் அதனுடைய பொலிவிற்கு உதவிடும், வித்திடும் அந்த மாதிரியான ஒரு நிலைமை. காரணம், இந்த கிருதயுக காலத்திலே சிறப்பாக கொண்டாடப்பெற்ற ஸ்ரீ ஆயுர் தேவி வழிபாட்டு முறைகளை மீண்டும் இன்றைய கலியுக சமுதாயத்திற்கு எடுத்து கொடுத்து வந்தவர் நமது சர்க்குரு ஸ்ரீ வெங்கட்ராம சுவாமிகள். இப்படி ஆயுர் தேவி அம்பிகையின் சிலா வடிவத்தை திரு அண்ணாமலையில் நம் வெங்கட்ராம சுவாமிகள் கட்டிய ஸ்ரீ அகஸ்தியர் ஆசிரமத்திலும், தஞ்சாவூர் ஐயம்பேட்டை அருகில் ஹரிமங்கை திருத்தலத்திலும், தஞ்சாவூர் கரந்தை மெலட்டூர் மார்க்கத்திலும், சுரக்காயூர் திருத்தலத்திலும் நீங்கள் தரிசனம் செய்யலாம். இப்படி அபிஜித் நட்சத்திரத்தை பற்றி ஆழ்ந்த சிந்தனை உள்ள கருத்துக்களை எல்லோருக்கும் சொல்ல வேண்டும். நாம் ஒரே வரியிலே என்ன சொல்கின்றோம்? இந்த முழுமையான சக்தி வாய்ந்த பலன்களை 2 விளக்கை வைத்து நீங்கள் வேண்டியதெல்லாம் நடைபெறும், நடக்கும் என்று சொல்லக்கூடாது. நாம் அந்த நிலையிலிருந்து உயர்ந்த நிலைக்கு வர வேண்டும். ஏதோ பாவம் ஒன்றும் புரியாதவர்கள் 2 விளக்கை ஏற்றி வைத்து, கடவுளே எனக்கு இந்த வீடு இல்லை, எனக்கு இவ்வளோ கஷ்டம் இருக்குது, என்னுடைய கடன் இருக்குது, பல பல பிரார்த்தனைகளை வைப்பார்கள். இதற்கே இந்த நேரம் 24 நிமிடமும் பத்தாது. தயவு செய்து இப்படி சொல்லி விடாதீர்கள். இந்த அபிஜித் நட்சத்திரத்திலே எந்த பிரார்த்தனையும் வைக்காமல் உங்களது குலதெய்வம், உங்களது சர்க்குருவை வேண்டி எனக்கு எது தேவையோ அவையெல்லாம் நல்ல விதமாக செய்து கொடுத்து, என்னை மானம் போகாமல், என் கௌரவம் போகாமல் இந்த பூலோகத்தில் நானும் சிறந்தவனாக வாழ வேண்டும், அப்படி என்கின்ற பிரார்த்தனையை வையுங்கள். உங்களுக்கு பலன்களோ கோடி கோடியாக கிட்டும். அதற்காகத்தான் இந்த மாதம், இந்த வருடம் அபிஜித் நட்சத்திரமானது பகல் காலத்திலே திருக்கண்ணபுரத்திலே கொண்டாடுவது. அதை பற்றி நம்ம விளக்கமாக கொடுத்து உள்ளோம். அப்படிப்பட்ட நேரத்திலே காலை 11:41 முதல் 12:05 வரை அபிஜித் நட்சத்திரம் வருகின்றது. திங்கட்கிழமையுடன் கூடிய அபிஜித் நட்சத்திரம் கொண்டாடுங்கள். இது அபிஜித் முகூர்த்தத்தில் போய் முடியும். அபிஜித் நட்சத்திரமும் அபிஜித் முகூர்த்தம் என்கின்ற 12 மணி முதல் 1 வரை உள்ள நேரத்திலே இது அமைவது மிக மிக துர்லபமே. இது திருக்கண்ணபுரத்தில் வருவது அதைவிட துர்லபம். கிடைக்க முடியாத, கிடைக்காத அரிய அற்புதமான நல்ல பலன்கள். செல்ல முடியாதவர்கள் திருக்கண்ணபுர ஸ்ரீ சௌராஜ பெருமானுடைய படத்தை வைத்து அவரவர்கள் இடத்திலோ அருகில் உள்ள ஆலயத்திலோ வழிபடுங்கள். ஆலயத்தில் வழிபடும்போது தெய்வீக சக்திகள் அதிகரிக்கும். உங்கள் வீட்டில் இருக்கின்ற சுவாமி படங்கள் இவைகள்லாம் உண்டுதான், ஆனாலும் கோவிலுக்கு தனி மகத்துவமும் மகிமையும் உண்டு. அங்கே மகான்கள், சித்தர்கள் கூடி இருப்பார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் இல்லத்திற்கு
நீங்கள் மட்டும் இருப்பீர்கள். மகான்களை தரிசிக்க வேணுமா வேண்டாமா? எத்தனையோ தேவதைகளை தரிசிக்க வேண்டுமா வேண்டாமா? எத்தனையோ மகரிஷி சித்தர்களுடைய ஆசையில் வேண்டுமா வேண்டாமா என்று கேட்டால் யாரும் வேண்டாம் என்று சொல்ல மாட்டீர்கள். அதனால் கோயிலுக்கு செல்லுங்கள். நீங்கள் அடுத்த அபிஜித் நட்சத்திரத்திற்குள் ஒரு பெரிய முன்னேற்றத்தையும் சந்தோஷத்தையும் காண்பீர்கள் என்பதில் எந்தவித அளவும் சந்தேகம் வேண்டாம். எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உன்னுடையது. அருளால் அருணாச்சலா.